அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரமதான் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் ஃபாஸ்டிங்கில் நான் மோஸ்ட்டாக நல்ல வெயில் அடித்து நல்ல மழை பெஞ்சு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஸ்னோ எட்டி பார்த்துட்டு போகுது. அந்த மாதிரியான நாள் தான் இது. இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை ஸ்னோ வரும்னு. ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே இஃப்தாருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆரஞ்சோட தோல் பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி போட்டுட்டேன். ஜாரா வந்து ஏதோ டெசர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா. ஸோ நான் கிச்சன் வந்தாலே ஏதாச்சும் நானும் செய்கிறேன்னு சொல்லுவாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாக்லேட் கோட்டட் ஸ்ட்ராபெரி தான் பண்ணியிருந்தாங்க. நைட்டு டின்னருக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் பீடே ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் ஆல்ரெடி மின்ஸ் பண்ணி இதை நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த டோவில் நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கன் பீடே ரெடி ஆகிடும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தின் க்ரஸ்ட் பீட்சா இருக்குல்ல, அது நடுவில் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு. நான் இப்போ சியா ஃப்ரூட் பவுல்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சியா சீட்ஸை வந்து பால் இல்லை தண்ணியில் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஃப்தாருக்கு ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தான் பிளானு. மோஸ்ட்டாக இந்த 30+ வந்துட்டாலே எல்லாருக்குமே தோணிரும்ல, நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு. அதே மாதிரி தான் நோன்பு திறந்துட்டு தொழுததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்து பசங்களுக்கு டின்னர் கொடுத்துருவேன். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டே வந்து சஹருக்கு சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் பீடேயோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜாராவோட ஸ்கூலில் என்னென்ன இஃப்தார் மெனு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் பீட்ஸா, சினமன் ரோல், செரி டொமேட்டோவில் வந்து செலரிஸும் ஆட் பண்ணி 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் லோ ஃபேட் மில்க்கு, இது கூடவே ஒரு ஃப்ளேவர்ட் மில்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்குக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, இதை எப்படி குக் பண்ணி சர்வ் பண்ணணுன்ட்டு. இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. எப்போவுமே ரமதான் டைமில் பார்த்தீங்கன்னா நான் இஃப்தாருக்கு செய்கிற ஸ்நாக்ஸ் எங்கள் நெய்பர்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோம்புக்கே நான் நோம்பு கஞ்சி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். அதே மாதிரி அவங்களும் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணுறாங்களோ எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்னோடய நெய்பர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க ஊரில் வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நானும் எப்பப்போலாம் பிரியாணி, சமோசா, பட்டர் சிக்கன் இதெல்லாம் பண்ணுறேனோ அப்போ வந்து அவங்கக்கிட்ட நான் கொடுத்து விடுவேன். ஏன்னா அந்த ரெசிபீஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வருஷம் என்கிட்ட அவங்க வாய் திறந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஷ்ஷஸ் பண்ணுவாங்களாமே. ஏன்னா அவங்களும் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொன்னது இஃப்தார் பாக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட மண்ணடியில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாம் வீடியோ பார்த்துருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் சொன்னேன், ஆமாம் ஒரு 2 வருஷமாக வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் நாங்கள் நோன்பு திறக்க பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி பள்ளிவாசல்லேருந்து வந்துடும். ஸோ சமோசா, ஏதாவது வடை அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வந்து ரொம்ப க்ரேஸியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்டுட்டு செய்யாமல் இருக்கிறது எப்படி, அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை, சம்சா, பஃப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் இது எல்லாமே பண்ணி இது கூடவே வந்து நோன்பு கஞ்சி செஞ்சு அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்களோட பசங்க என்னை பார்க்கும்போது நம்மளோட உளுந்து வடை பார்த்திங்களா, அதை பார்த்துட்டோடனே அவங்க டோனட்டு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு அந்த டோனட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸ்வீட் டோனட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் ரோல் அதுக்கப்புறம் உளுந்து வடை வந்து அவங்களோட ஃபேவரட் ஆகிடுச்சு.
ஸோ மார்னிங்லேருந்தே இந்த ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணனால காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கீமா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்தோடனே ஜாரா நான் வந்து ரோல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அவளுக்கு வந்து எப்படி பண்ணணுன்ட்டு 2 வாட்டி சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் 3வது வாட்டி அவளே வந்து ட்ரை பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா இருந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் வந்து சமோசாஸ் மினி சமோசாஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டஃபிங்க்கு என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் வித் ஆலப்பினோ. இன்றைக்கி டபுள் லேயர் உள்ள அகர் அகர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா உளுந்து வடைக்கு மாவு போட்டிருந்தேன். ஸோ இப்போ மிக்சர் கிரைண்டரில் வந்து மசால் வடைக்கு கடலைப்பருப்பை வந்து போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நோம்பு கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மில்லட்ஸ் தான் யூஸ் பண்ணி நோம்பு கஞ்சி பண்ணியிருந்தேன். 1/2 கப் குதிரைவாலி அரிசி கூட பச்சை பயிறு, பாசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், கேரட், பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி மெஷர்மெண்ட் சேர்த்துக்கோங்க. கடைசியாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு இதை 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். நோம்பு கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்க டைமில் நெக்ஸ்ட்டு வந்து நான் எக் பப்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எக் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். எக் பப்ஸும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நோம்பு கஞ்சிக்கான ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுக்கு. இப்போ நல்லா வந்து ஒரு மேஷர் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியெலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பில் வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்த வடை மாவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு முழு மிளகும், கொஞ்சோண்டு க்ரஷ் பண்ண மிளகு தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கிற ஆயிலில் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் தான் நான் சொல்லியிருப்பேன் டீப் ஃப்ரை பண்ணாமல் இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணணுன்ட்டு. பட் இன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக டீப் ஃப்ரை பண்ணியே ஆகணும், அந்த மாதிரியான சிச்சுவேஷன். என்றைக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி தான். ஸோ ஒரு 10 நோம்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நோம்பு வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரைலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நோம்பில் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி செய்கிறன்றனால கீமா சமோசா வந்து என் பொண்ணு கேட்டா, அதனால் நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நெய்பர்ஸ்க்கு கொடுக்குறதுனால நான் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்ஷால்லா இதுக்கப்புறம் இருக்கிற நோம்புலையாவது நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இது நம்ம வீட்டுக்கு நம்மளுக்குன்னா கண்டிப்பாக நான் வந்து மசால் வடையை ஏர் ஃப்ரையர்லேயே வச்சுருப்பேன். எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குன்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்கான டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது. அண்ட் அவங்கக்கிட்டேயுமே கேட்டேன், இது எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் உங்களுக்கு ஓகேவா இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லபடியாக இஃப்தார் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னோட 2 நாள் இஃப்தார் டேவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, see you on next video. Take care. Bye.